ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். சீக்கிரமே நீ நல்லா சந்தோஷமா இருப்பன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடியே இப்போது உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றதான் உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த வராகி அம்மா இப்போது நான் உனக்கு தரப்போற நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை பொக்கிசமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரமே நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் விருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்லமே. ஏன்னா வார்த்தைகள் என்பது கத்தியை விட மிக கூர்மையானது. அதை சரியா பயன்படுத்தலைனா யாரையாவது குத்தி காயப்படுத்திவிடும். யாரையும் புண்படுத்தாமல், யார் மனதையும் புண்படாமல் பேசக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை யோசித்து பேசக்கூடிய பிள்ளையாக நீ இரு. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன இந்த நாள் முதலே உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறப்போகுது. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் வேதனையும் வலியும் ஏமாற்றமும் தோல்வியும் அவமானமும் பெருமானமும் எல்லாமே சரியாகும். நோய் நொடிகள் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ போற. நோயற்ற வாழ்வும் சீரும் சிறப்புமாக சிரித்த முகத்தோடு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்கான பொறுப்புகளை இந்த வராகி அம்மா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. மனசுல எவ்வளவோ வருத்தங்களை வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா நீ அப்படி சிரிச்சு பேச பழகிக்கிட்ட. எல்லா கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு எந்த காயத்தையும் வெளிக்காட்டாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடிச்சு எல்லா சங்கடங்களையும் சமாளித்து விடுகிறாய் தானே. கெட்டவன் நல்லவனா நடிக்கிறது ஒரு ரகம்னா, நீ எல்லா கெட்டதுகளையும் மனசுக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கிறது போல சிரிச்ச முகத்தோட இருக்கிறது, இப்படி நடிக்கிறது எனக்கு பிடிச்சுதான் இருக்கு. ஏன்னா இது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக வந்துடாது. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நீ திணறி திண்டாடி தவிப்பதை பார்த்துதான் உனக்கு உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் வந்தேன். உன் வாழ்க்கையில எதையுமே இது தேவையில்லைன்னு நீ யோசிக்காதே. ஏன்னா எது எப்போது எப்படி வேண்டுமானாலும் பயன்படும். காலம் கடந்து எதையாவது ஒதுக்கி வச்சுட்டினா அப்புறம் தேடும்போது அது கிடைக்காமல் போய்விடும். எல்லா விஷயங்களையும் நாளைக்கு பயன்படுன்ற யோசனையோட சிந்திக்க பழகு. உலகத்திலேயே ஆபத்தான மனிதர்கள் யாரு தெரியுமா? நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு உன் கூடவே இருந்து உனக்கு கெட்டது செய்கிறவங்க தான். அவர்களை ஒருபோதும் நம்பாமல் யார் நல்லவங்க யார் கெட்டது செய்கிறவங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. உன் எண்ணங்களை நீ சிறப்பானதாக அமைச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கையை நீ ஜெயித்திரலாம் என் செல்லமே. நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கு நீ புது வேகத்தோட புத்துணர்ச்சியோட எழுந்து நிற்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சில அவமானங்களை நான் கொடுத்தேன். அவமானத்தை தாண்டி நீ வெகுமானத்தை பொக்கிசமாக பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ யாரு, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறங்கிறத இந்த நரிகளுக்கு மத்தியில் நான் படம் போட்டு காட்டத்தான் போகிறேன். நீ சிங்கம் போல கர்ஜித்து கொண்டு வெற்றிகரமாக சிம்மாசனத்தில் அமர்வதையும் இந்த ஊர் உலகம் வியந்து பார்க்க தான் போகுது. அதாவது உன்னை நல்ல நிலைமைக்கு எல்லாரும் பார்த்து மூக்கு மேல விரல வச்சு வியக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஆளாக காட்டப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில நீ நினைக்கிறது போல சாதனைகளை செய்யத்தான் போகிறாய். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. மனிதனா பிறந்துட்டா ஏதாவது சாதிச்சுதான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக கிடைச்ச வாழ்க்கையை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு வாழ்வது கூட பெரிய சாதனை தான். அதை செய்யல, இது நடக்கல, அது கிடைக்கலன்னு கிடைக்காததையே நினைச்சு வருத்தப்படாம இருப்பதை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மனசு வேணும். அந்த மனசு உனக்குள்ள உருவாகட்டும் என் செல்லமே. ஆனா அதுக்காக உனக்கு வேணுங்கிறத நான் தரமாட்டேன்னு சொல்லல. நிச்சயமா உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி நீ விருப்பப்பட்டதை உன் கைகளில் தரத்தான் போறேன். எப்போதுமே எல்லா நொடியும் நீ துணிச்சலா தைரியமா திறமையான ஆளாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்திகரமான பிள்ளையாக இருக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். உன் பின்னால நிக்கிறவங்க எல்லாருமே உனக்கு ஆதரவா உனக்கு துணையா நிக்கிறாங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைச்சிடாத. ஏன்னா அதுல பல பேர் எப்படா உன் முதுகுல குத்தி உன கீழே தள்ளி விடலாம்னு நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்போது உன்னை தள்ளி கீழே வீழ்த்தி அவர்கள் உன் மேல ஏறி நின்று ஜெயிக்கலான்றதுக்காக இங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் உதடுகளில் சிந்தும் புன்னகையை நம்பாதேன்னு செல்லமே.
உதட்டுல தேன் போல புன்னகையும் மனசுக்குள்ள தேள் போன்ற விஷத்தையும் வைத்துக்கொண்டு நடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏமாந்து போறதை விட பெரிய வழி நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கன்னு தெரியாம அடுத்தவங்களை முழுசா நம்புறதுதான். நிறைய பேர் நிறைய குடும்பத்துல இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நம்ப வச்சு ஏமாத்தி கடைசியில் அவங்க நினைச்சதை சாதிச்சுக்குவாங்க. அப்படி எல்லாரையும் முழுவதுமாக நம்பி விடாமல் நீயும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்துவிடு. அடுத்தவன் அவமானப்படுத்தி மகிழ்ச்சி கொள்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக வரும். அப்போது அந்த அவமானத்தின் வழி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவர்களை நான் உணர வைப்பேன். இப்போதைக்கு உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் கவலைப்பட செய்தவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் நினைச்சு கவலைப்படாத. நிச்சயமா எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். வாழ தெரிந்த மனிதனுக்கு இங்கு வாழ்க்கை கிடைக்கிறது கிடையாது. பாசமா இருக்கிற உனக்கு சுத்தி உறவுகள் நிறைய பேர் இல்லை. அதே போல உழைக்க தெரிஞ்ச உனக்கு காசு பணமும் தங்குறதே இல்லை. ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் வாழ்க்கை நீ நினைச்சது போல அழகானதா அற்புதமானதாக மாறும். காசு பணம் சம்பாத்தியம் வரவு செலவுன்னு நிம்மதியா நீ உன் வாழ்க்கையை வாழுவ. எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைச்சீனா எதிர்பார்ப்புகளையும் தேடல்களையும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு அதுவே உனக்கு உதவிகரமாக இருக்கும். பேசுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டினா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. பேசி பேசியே சலிச்சு போற அளவுக்கு நீ பேசாதே என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கு. நீ ஜெயிச்சிடக்கூடாதுன்னு உன் வெற்றியை தட்டி பறிக்க பல மனிதர்களும் கூட்டமாக இருக்காங்க. ஆனா யாரு என்ன செய்ய போவாங்க ஏது செய்வாங்கன்னு நினைச்சு நீ எதை யோசிச்சும் பயப்பட வேணாம். துணிஞ்சு தைரியமாக முன்னேறிப்போ. முன் வச்ச காலை பின்னெடுக்கணும்னு நினைக்காத. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன் என் செல்லமே. ஓ மதிப்பையும் மரியாதையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுத்தி இருக்கிறவங்க கிடையாது. உன்னை சுத்தி இருக்கவே யாரு என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. யாருக்காகவும் யாரையும் நீ பகைத்து கொள்ள கூட வேண்டாம். ஏன்னா எந்த நேரத்துல யாரு குணம் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது. நீ யாரோ ஒருத்தருக்காக யாருடனையோ போய் சண்டை போட்டு நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு உன்னை குற்றவாளியாக மாற்றிவிட்டு உன்னை தப்பாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் உனக்கு பிடிச்சா பேசு, பிடிக்கலைன்னா ஒதுங்கிப்போ. ஆனா அடுத்தவனுக்காக யாருடனும் பேசுவதோ யாருடனும் சண்டை போடுவதோ வேணாம்னு நான் சொல்றேன். உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி சாதிப்பது நீயாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இப்போதைக்கு உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனா நீ தொடர்ந்து முயற்சியை கைவிடாமல் வேலை செய்கிறாய் தானே. அதற்கு பலனாகவும் பரிசாகவும் தான் உன்னை நான் ஜெயிக்க வைக்க போறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரத்தான் போகுது. உன்னுடைய நல்ல எண்ணமும் செயலும் எப்போதுமே உன் வெற்றிக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த வராகி அம்மா எப்போவுமே உன் கூட துணையாதான் இருக்கேன். உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லா வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்கான வேலை அமோகமாக உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நல்ல நிகழ்வுகளும் நல்ல மாற்றங்களும் கூட உன்னை தேடி வரும். உனக்கான அங்கீகாரம் எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. யார் என்ன சொன்னாலும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன்னுடைய பக்தியாலும் பாசத்தாலும் அன்பாலும் நீ என் மனசுல இடம் பிடிச்சிட்ட. நிச்சயமாக உனக்கான நல்லதை மிக சிறப்பாகவே நான் நடத்தி கொடுப்பேன். வராகி போற்றி.